சொன்னவோ பகவானோ யாது செய்தார் ஒரு ஜம்மத்தில நாகராஜ மன்னந்தா மனவேடனா பிறந்திருக்கா ஜண்டைக்குத்தான் சென்றவோ ஆறு மாத்த சூல்மா அம்பால கொண்டிரு 10 மாத்த சூல்மா பாடம் போட்டு கொண்டிரு நாகராஜன் சொன்னவோ பார்வதி அண்டவன பகவான் நாகக்கண்ணி பெண்கொடி என்னைய போல் பெண்ணெல்லாம் கணக்கெடுத்து பாருமையோ பார்வதியா சொல்லும்போ சித்திரபுத்திர நைனா நாகக்கண்ணி கணக்கெடுத்து உடனே பாப்பா உடனே பார்க்கும்போது நாகக்கண்ணி பெண்கொடி முன்னால் ஒரு செம்மத்தேல மருத்துவமா தான் பிறந்து கருவான பெண்களே கருமருந்த கொடுத்திரு குருவான பெண்களே குருமருந்த கொடுத்திரு கருவெளிச்ச தோசாயோ கண்ணியத்தான் சுந்தரு குருவெளிச்ச தோசாயோ இந்த உத்தமியா சுந்தருக்கு செம்மத்து 21 தலைமுறைக்கு நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் யாந்தும் பிள்ளை கிடையாது யாந்தும் பிள்ளை பார்வதி சொல்லுகிறான் நாகராஜன் நாகக்கண்ணி ஆமா அவளுடைய குழந்தைக்காக இதவும் இருக்கும் கணக்கெடுத்து பாருங்க குழந்தை வரம் கொடுக்கணும் சொல்லவும் நாகராஜன் கணக்கெடுத்து பார்க்கிறார் சித்திரபுத்திர நைனார் முன்னால் ஒரு காலத்தில் மருத்துவமா பிறந்து நாகராஜ மலை வேடனா பிறந்து வேட்டைக்கு சென்றார் 6 மாத்த சூல்மானை அம்பாலை கொண்டிருக்கிறார் 10 மாத்த சூல்மான பானம் போட்டு கொண்டிருக்கார் சூல்மானை கொன்ற தோஷம் ராஜாவை சூழ்ந்திருக்கு நாகக்கண்ணி என்னைய போல் பெண்ணல்லவா அவ எந்த பாவம் செய்திருக்க மாட்டான பார்வதி சொல்ல நாகக்கண்ணி மருத்துவமா பிறந்து கருவான பெண்களுக்கு கருமருந்தை கொடுத்திருக்கா உருவான பெண்களுக்கு ஒரு மருந்தை கொடுத்திருக்கா சூல்மான கொன்ற தோஷம் ராசாவை சூழ்ந்திருக்கு கருவழிச்ச தோஷம் கண்ணிய சூழ்ந்திருக்கு 7 செம்மத்துக்கும் 21 தலைமுறைக்கும் பிள்ளை இல்லைன்னு சொல்லவும் அவன் பார்த்தால் என் பார்வதி சுவாமி
கணக்கில் பிள்ளை இல்லாட்டாலும் நம்மளை நினைச்சு செய்து தவத்துக்கு கண்டிப்பா குழந்தை வரம் கொடுக்கணும். குழந்தை வரம் கொடுக்கலன்னா ஆமா பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், பூமான் என்று அழைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், கைலாசத்துல இருக்க மாட்டேன், கடற்கரைக்கு எங்க அண்ணனை தேடி போறேன். ஆமா இந்த ஆங்கார கோபத்தோட இனி என்ன சொல்லுதா தெரியுமா? அதே பகவான் வரம் கொடுக்க விட்டா கொடுக்க பார்வதி நான் வரம் கொடுப்பேன், கடவுள் வரம் கொடுக்க விட்டா தங்க வரம் கொடுப்பேன், வரம் கொடுக்க விட்டா ஐயா கொடுக்க விட்டா ஆதிசக்தி வரம் கொடுப்பேன், ஆதிசக்தி வரம் கொடுப்பேன், பகவந்தான சிவபெருமா என்னையாது சொல்லுவார பார்வதியாள் வரங்கொடு பகவானுக்கு மதிப்பு இல்லை, ஈஸ்வரியா வரம் கொடுத்தா, ஈஸ்வரியா வரம் கொடுத்தா இந்த ஈசனுக்கு பெருமை இல்லை, ஈஸ்வரியா ஈசனுக்கு பகவான் நினைத்தார் பார்வதி வரம் கொடுத்தா பகவானுக்கு மதிப்பு கிடையாது, கிடையாது. ஈஸ்வரியா வரம் கொடுத்தா ஈசனுக்கு பெருமை இல்லை, ஈசனுக்கு மதிப்பு இல்லை, இல்ல இல்ல. அதனால ஆண்டவன் சிவபெருமா ஆதி பராசக்தியை பார்த்து ஏ சத்தி சத்தி உமைய வேளை, சத்தி சத்தி உமைய வேளை, சங்கரிய பார்வதிய இந்திரனுட வார்த்தைகள் நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளு பிள்ளையாக பிறக்க பகவானும் சொன்ன போது, பகவானும் சொன்ன போது பார்வதி யாது சொல்வா, பார்வதி யாது சொல்வா, ஆண்டவன பகவான ஆதிபரம் ஜோதி பொருள பாம்பினோட திருவயது பார்வதி போய் பிறக்கலாமா, அரணத்தோட திருவயத்தில் ஆதிசக்தி பிறக்கலாமா, கண்ணியோட திருவயத்தில் கண்ணன் தாங்க பிறக்கலாமா, இந்த கண்ணன் தாங்க பிறக்கலாமா, உங்களை பிரிந்ததெல்லாம் பாராதா? ஆமா கண்பொத்திய தோஷத்துக்காக கம்பாநதி கரையிலே கடந்த வசி செய்ய சொன்னீர். ஆமா யாகம்பரநாதராய் ஏற்றுக்கொண்டீளே சுவாமி. அது மட்டுமின்றி மதுரை வாழ் பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சன மாலைக்கு நான் மகளா பிரிந்து உங்களை பிரிந்தது போறாதா? ஆமா அதியரசனுக்கும் அரணவல்லிக்கும் நம் மகளா போய் பிறந்தது போறாதா? தர்க்கனுக்கும் தார்காவல்லிக்கும் பிள்ளையா அவதாரம் செய்ததெல்லாம் போறாதா? இன்னுமா நான் போய் பிறக்க வேண்டும்? பாம்பினோட திருவயற்றில் பார்வதி பிறக்கலாமா? கொடுக்கலாமா? கண்ணியோட திருவயற்றில் இந்த கண்ணன் தங்க போய் பிறக்கலாமா சுவாமி? சுவாமி அவர்களோ அறவும் பாம்பல்லவோ, அரவத்தின் திருவயத்தில் ஆதிசக்தி நான் பிறக்கலாமா? எம் ஆட்சி நல்ல பிறப்பதற்கு மருத்துவரும் கிடையாதோ, மருத்துவரும் கிடையாதோ, பார்வதியாக கும்புவார் சொல்லுவாரான் சிவபெருமா, சக்தி
போய் பிறக்க வேண்டாம் கன்னியோட திருவையாது கன்னியோட திருவையாது நீ கண்ணன் தங்க பிறக்க வேண்டாம் கண்ணன் தங்க பிறக்க வேண்டாம் கன்னியோட திருவைய கண்ணன் தங்க பிறக்க வேண்டாம் 1008 சுரூபத்தில 7 சுரூபம் கலைகள் மாறி 7 தேவாமிர்த கலசத்தில கருவாகி உருவாகி காளியாக பிறக்க வேண்டும் கலியுகத்தை ஆளவே மாரியாக பிறக்கவே மண்டலத்தை ஆளவே வடக்கத்தையாளா பிறக்க வேண்டும் வையகத்தை ஆள வேண்டும் பூமாரியா பிறக்க பூமாரியா பிறக்க வேண்டும் பூலகை ஆள வேண்டும் என்பதன சொன்னவோ ஆதிசக்தி பார்வதியா 1008 சொருபத்தில சொருவான் கலைகள் மாறி தேவாமிர்த கலசத்தில் கருவாகி உருவாகி காளியாக பிறக்க போறா கருவாகி காளியாக நல்ல கலசங்களை கொண்டு அங்க வாராள பகவானும் பார்வதியும் தானே மெல்ல வந்த போவா திருமகனே நாகராஜா மகள நாககன்னி எல்லாம் சொல்ல வார்த்தைகே நானும் மெச்சனப்போ குழந்தைக்காக தவம் இருக்கிறேன் நல்ல குழந்தைகளும் இன்பமுடம் பிறக்கும் 20 நாள் அரை மண்டலோ 48 நாள் ஒரு மண்டலோ நாகராஜ இறை தேட நாகக்கண்ணி அடைகாத்து வந்தாளான 48 நாளையிலே 48 பிள்ளை பிறக்கும் போ அப்பம் பார்வதி சொல்லுகிறா சாமி நான் எப்படி பிறக்க அப்படின்னு கேட்க அம்மா உன்னுடைய 1008 சுரூபத்தில 7 சுரூபங்களை கலைகள் மாறி 7 தேவா அமிர்த கலசத்தில் கருவாகி உருவாகி காந்தாரியா காளியா நிமி பிறக்கணும் கருவாகி உருவாகி காந்தாரி கருமாறி உருமாறி காளியாக பிறக்க வேண்டும் கலியுகத்தை ஆள வேண்டும் மாரியா பிறக்க வேண்டும் இந்த மண்டலத்தை ஆள வேண்டும் வடக்குத்தியாளா பிறந்து வையகத்தை ஆள வேண்டும் பூ உலகை ஆள வேண்டும் முப்புடாதியாக அவதாரம் செய்து மூவுலகை ஆழ்வாய் என்று சொல்லி ஆண்டவன் சொல்லும் போது வாழ்த்தி வரம் கொடுக்க சத்தியான பார்வதி 7 தேவாமிர்த கலசத்துல ஆண்டவன் வாக்குப்படி 7 தேவாமிர்த கலசத்தை வரவழைத்து அந்த 7 தேவாமிர்த கலசத்துக்குள் கருவாகி உருவாகி காளியாக பிறக்க போறோம் என்று சொல்லி கருவாகி உருவாகி அந்த கலசங்களை கொண்டு வந்து பார்வதி ஏ நாகராஜா நாகக்கண்ணி உங்கள் தவத்தை மெச்சேனப்பா அதனால அஞ்சாதீங்கோ மலையாதீங்கோ நீங்க கேட்டது ஒரு குழந்தை நான் கொடுப்பது 7 பெண் குழந்தை அதனால
இந்த கலசத்தை வச்சு ஒரு 20 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் நாகக்கண்ணி அடைகாத்து வந்தையானா உனக்கு கண்டிப்பா குழந்தை உண்டுன்னு சொல்லவோ உடனே நாகராஜன் இறைதட நாகக்கண்ணி அடைகாக்க வேணும் என்று கலசத்தை கையில வாங்கி அடைகாத்து எப்படி வருகிறாள் தெரியுமா? சாந்து கொண்டு தரமளிகை சந்தனத்தால் கோலம் போட்ட மாவு கொண்டு தரமளிகையா மஞ்சனையா கோலம் போட்ட பாலு கொண்டு தரமளி கோலம் போட்ட கோலம் போட்ட இடமதியில பொறுத்து வாழ இலை வெறி பொறுத்து வாழ இலைக்கு மேல் திருவிளக்க பொருத்தி வை தேங்காய் பழம் உடைத்து வை ஏழு நல்ல கலசங்களை ஈசனோட பேர சொல்லி எனையனமா எடுத்து வை உடலை எல்லாம் சுத்துதாள தலைய மேல் முகமா வைத்து கொண்டு 20 நாரை மண்டலம் இருந்து அடைய காத்து வாரா 48 நாள் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் ஏனாக அடைகாத்தான் ஒரு மண்டலம் 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில மூந்தி நல்ல கருக்கலையிலே முதல் ஜாம வேளையில நாகக்கண்ணி பெண்கோடியா நல்ல செவ்வாய்க்கிழமையிலே உருளதாளே பிறழுதாள உருண்டு மெல்ல பிறழும் போது ஒவ்வொரு கலசமாக வெடிக்குதையோ பிறழும் போது அம்மா வந்து பிறக்க போறா போடுங்க அம்மா ஒரு குலவைய தாய் வந்து பிறக்க போறா பெண்கள் எல்லாம் ஒரு குலவ ஒன்னாவது கலசத்தில கலசத்தில அத உச்சி மாலே தாண்டிருந்தா கலசத்தில காளி காளி என்றொரு காளீஸ்வரி என்றொரு மாறி மாறி என்றொரு மாரீஸ்வரி என்றொரு நீலி நீலி என்றொரு அம்மா நீலகண்டே என்றொரு முதலாவது கலசத்தில முப்படாதி தான் பிறந்தா இரண்டாவது கலசத்தில இரத்து மாறி தான் பிறந்தா மூணாவது கலசத்தில முப்படாதி தான் பிறந்தா நாலாவது கலசத்தில அம்மா தான் பிறந்தா அஞ்சாவது கலசத்தில அழகு நாச்சி தான் பிறந்தாள் ஆறாவது கலசத்தில அரியநாச்சி தான் பிறந்தாள் ஏழாவது கலசத்தில ஈஸ்வரியா
சூலத்தீல சூலத்தீல குலவெருப்பா ஓ சுயரோவன் யார் அறிவா கம்பரையன் திருப்பரம்பா கண்ணாரோட மேடையில அம்பிகைய உச்சுமாளே கம்பரையில் குலவெருப்பா உன் கண்மலரை யார் அறிவா தாயான காந்தாரி முத்தாரம்மா முப்போடாதே கைத்தாரி காந்தாரி அட்டகாளி 8 பேரும் கடல கொள்ள பெண் பிறக்க கைலாசத்தில் வரம் பிறக்க பாம்பினோட திருவயத்தில் பாம்பு கொஞ்சி பிறக்கலையா பிறந்திருக்கா அரவத்தின் திருவயத்தில் அரவ கொஞ்சி பிறக்கலையா அட்டகாளி தான் பிறந்தா வீரப்பல்லா விரிசடையா விரிசடையா விரிச்சாடோ தலைமுடியா விரிசடையா விரிசடையா கொலக்காரி சாலக்காரி சாம்புராணி வாசக்காரி இந்த கைத்தாருமா என் நகரத்தில பேர் விளங்கும் காந்தாரி அம்பிகையா உச்சுமாளி அட்டகாளி 8 பேரும் அவதாரம் செய்திருக்கா போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மொழியலாகும் முள நீண்ட பல்லழாகும் கோரமோகம் கோலக்காரி கோபால தங்கையாவா அக்காதங்க 7 பேரும் கலசத்தில பெண் பிறக்க கைலாசத்தில் வரம் பிறக்க பெண் பிறக்க கைலாசத்தில் வரம் பிறக்க எம்பு வந்து பிறந்திடுமா விளையாட பெண் பிறந்த குலவெருப்பா வித்தைகளை யாரறிவா தாயனாக வந்து கொட பிடிக்க நல்ல பம்பு தாளாட்டு பொட்டுக்காரி பாவாட சட்டக்காரி கடையமிட்டா கண்ணாடி வளையல் கண்ணாடி பாம்பினோட திருவயத்தில் பாம்பு குஞ்சு பிறக்கலையே இந்த பத்திரகாளிய பிறந்திருக்கா அரவத்தின் திருவயத்தில் அரவ குண்டி பிறக்கலையே அட்டகாளிய பிறந்திருக்கா நாகராஜன் நாகக்கண்ணி சொல்லுவாளா என் கணவா மன்னவரே பாம்பினோட
திருவயத்தில் பாம்பு குஞ்சு பிறக்கவில்லை பாலகிமார் பிறந்திருக்கா அரவத்தோட திருவயத்தில் அரவ குண்டி பிறக்கலையே அரவ குண்டி பிறக்கலையே இந்த அக்னகாளி பிறந்திருக்கா அட்டகாளி பார்த்தார் மன்னா மணவாளா நாமளோ பாம்பு சொருவத்தை கொண்டவர்கள் யாமனு சொன்னா மனிதருடைய முகமும் உடலுடைய பாம்பு பாம்பினுடைய உடலும் பாம்பினுடைய தேகத்தோடும் மனிதருடைய முகத்தோடும் நம்ம இருக்கமே நம்மளுக்கு பாம்பினுடைய திருவயற்றில் பாம்பு குஞ்சு பிறக்கலையே இப்படி பாலகி எல்லாம் 7 பேர்கள் பிறந்திருக்கிறார்கள் அரவத்தின் திருவயற்றில் அரவ குஞ்சு பிறக்காம அட்டமாகாளிகளாக வந்து அவதாரம் செய்திருக்கிறார்களே இந்த பிறந்த பிள்ளையை எப்படியும் பேணி நாம வளர்க்கணும் எப்படி பேணி இந்த பிள்ளைய வளர்க்கிறது நாமளோ விஷம் கொண்டவர்கள் ஆமா பாம்புக்கு விஷம் எங்கப்பா பாம்புக்கு விஷம் எங்க பாம்புக்கு விஷம் பல்லுல சில மனுஷனுக்கு விஷம் உடம்புலையும் கண்ணு உடம்பெல்லாம் விஷம் தான் அதான் கேட்டேன் ஆகையினால இப்ப ஏன் தக்குமுக்கு திக்குமுக்கு படுத ஆகையினால பார்த்தால் இந்த பிள்ளைய வளர்க்க வேணும் நாமல் பால் அமிர்தமை கொடுத்தமையான நான் அந்த குழந்தைகளுக்கு விஷம் போய் சேர்ந்து விடும் அதனால குழந்தைய பேணி வளர்க்க வேணும் என்று நாகராஜ நாககன்னே நாகராஜ நாககன்னே 7 நல்ல மலை கடந்தோ எடுத்து வாரார் கொம்பு தேனை கொண்டு வந்து வாயாலை கொடுத்தோமானா விஷம் போய் சேரும் என்று வாளாலை தேன் கொடுத்து வளர்த்து வார குழந்தைகளே வயதான் 3 வயதும் ஆச்சு முடியறைக்கு காது குத்திய முத்தால கம்பல் வாட்டு ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா உடம்பு எல்லாம் நெய் ஊருக மெல்ல வளர்த்து வாரா தியாகம் எல்லாம் நெய்யோருக பித்த மக்கள் 7 பேர நாடு வருமே நீயுமா பொழுது வாரு வண்ணமுமா பூமியில விட்டோமானா பொற்பாத நோகும் என்று தரையதியில விட்டோமானா தண்டை காலு நோகும் என்று மாரதியில தொட்டில்க மடியதில நரபரது பாடதில தொட்டில் கட்டி தொடையதில நடைபரது மக்கள் 7 பேர் 4 நல்ல வயதாச்சு நடந்து ஓடிய விளையாடுதா 5 நல்ல வயதாச்சு 5 நல்ல வயதாச்சு அறிவுணரும் பிராயமானா
அறிவுணரோ அக்காதங்கைகள் 7 பேர்களுக்கும் 5 வயது அறிவுணரும் பிராயமாகவே இருக்கிறார். அறிவுணரும் பிராயத்துல நாகராஜாவும் நாகக்கண்ணியும் பார்த்தார்கள். இதுவரைக்கும் பிள்ளைய பாலும் தேனும் கொடுத்து பசி அமர்த்தணும். பாலும் தேனும் கொடுத்து பசி அமர்த்தணும். இப்போ பிள்ளையெல்லாம் வளர்ந்து வாலிபமாகி அமுது உண்ணும் பிராயமா இருக்கிறது. அமுது உண்ணும் பிராயமா இருக்கும் பிள்ளைகளுக்கு பாலையும் தேனையும் கொடுத்தா பசி அமருமா? அமராது. அதனால இட்லி தோசை உனக்கு இங்க நீ பொங்கிருவ பொரிச்சிருவ கொடுத்துருவ. நாகராஜன் நாகக்கண்ணி பாம்பு உடலு. ஆகையினால நாகராஜாவும் நாகக்கண்ணியும் பிள்ளைகளை பார்த்து என் மக்களே கண்மணிகளை, நாடு நாடல்ல ஊரு ஊரல்ல, அதனால இந்த கரையாம்புத்துல இருங்கம்மா. நான் போய் உங்களுக்கு தகுந்த மான்கனி தேன்கனி வறுக்கை பிலா கனி வர்க்கங்களை பறித்து வருகிறோம் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் பல வகைகளை பறிக்க சென்றார்கள். அப்போதான் பார்த்தால் இன்னும் தங்கை 7 பேர்களும் கரையாம்பற்றுக்குள்ள இருந்தோமானா நமக்கு நேரம் போறதே தெரியாது. நம்ம இருள் மயத்துக்குள்ள இருக்காம சற்று நம்ம அம்மா அப்பா போயிட்டு வருவது வரைக்கும் இந்த கடற்கரை மணல்ல காலாடி வருவோம் என்று கரையாம்புற்றை விட்டு வெளியிலே வந்து ஏக்கா ஏ காந்தாரி ஏ அம்மா ஏ முத்துமாரி முப்புடாதி வடக்குத்தியா வடபத்திரகாளி நம்ம எல்லாரும் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு விளையாடலாம்? உனக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஏகா என்ன என்ன கிட்டி கிட்டி தமிழ் விளையாடுவோமா? அது வேண்டாம், கையெல்லாம் மண்ணாகும். சரி தட்டாங்கல் விளையாடுவோமா? தட்டாங்கல் வேணா, காலெல்லாம் வலிக்கும். அப்படியா? தட்டாங்கலுக்கு ஏன் கால வலிக்கு? பன்னாங்குழி விளையாட வேண்டியதா? ஏக்கா நம்ம 7 பேரும் இந்த கும்மி அடிச்சு பாட்டு பாடி விளையாடுவோமாக்கா? அதான் நல்ல விளையாட்டு பாத்துக்கா. எவ்வளவு நேரம் விளையாண்டாலும் போராடிக்காத விளையாட்டு. ஒரு கும்மி அடி அடிப்போம் அப்படி என்று சொல்லி அக்காதங்கை 7 பேரும் கடற்கரை மணல்ல நின்று என்ன விதமாக கும்மி பாட்டு பாடி விளையாடுகிறாள் தெரியுமா? என்ன வட்ட வட்ட சிறு பொட்டலில் 2 வாலிப பெண்களும் தட்டோட, வாலிப பெண்களும் தட்டோட, வாலிப பெண்களும் தட்டோட, வாலிப பெண்களும் தட்டோட, தட்டு மறைக்கிற அட்டைகளுக்கு தகுந்த கும்மி அடிப்போமே. கும்மி ஆலேலோ கும்மி ஆலேலோ எங்க தெருவுக்கு வாராயோ தய ஏழைய கண்கண்டு பாராயோ, மழை எங்களை கண்கொண்டு பாராயோ, ஏழைக்கு இறங்கிய உச்சு மகளுக்கு எல்லோரும் கும்மி அடிப்போமே. கும்மி ஆலேலோ கும்பங்கோலங்க கோடங்கோலங்க தாய கும்பத்தின் வெப்பலை நின்ற செய்ய, மழைக்கு கும்பத்தின் வெப்பலை நின்ற செய்ய, அடி வருகிற காந்தாரி அம்மைக்கு ஆனந்த கும்மி அடிப்போமே. கும்மி ஆலேலோ அவல கும்பந்தாலம் மேல தய மஞ்சன பெட்டி மாடி மேல, மஞ்சள பெட்டி மணி மேல, மஞ்சன பெட்டி மாடி மேல, மஞ்சள பெட்டி மணி மேல, வெப்பல கும்பந்தாலம் மேல தய வெத்தல பெட்டி மாடி மேல, நந்தன்னானோ
மஞ்சமலையில வேட்டையாடிதாய மதையான கூட்டத்தை சம்கரித்து மலையாள கூட்டத்தை நண்பரே மதையான கூட்டத்தை சம்கரித்து மலையாள கூட்டத்தை நண்பரே மரலாடி வருகிற உச்சு மகளுக்கு மகிழ்ந்து கும்மி அடிப்போமே ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ வெள்ளி மாலையில வேட்டையாடி அம்மா வெங்க புலிகளை சம்கரித்து வெங்க புலிகளை சம்கரித்து விளையாடி வருகிற காந்தாரி அம்மைக்கு வேடிக்கை கும்மி அடிப்போமே கொலவ போட்டு கும்மி அடி கொலவ போட்டு கும்மி அடி அக்கா இது நல்ல விளையாட்டு இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குக்கா கும்மி அடிச்சது கலப்பே தெரியலையே அப்படி என்று சொல்லி கோலாட்ட அடித்து கும்மி பாட்டு பாடி அவர் விளையாடி கொண்டிருக்க அங்க யார் ஐயா வருகிறார் யாருன்னா திரிலோக சஞ்சாரி தேவருடைய உபகாரி நாரத மகாமுனிவர் வருகிறார் குழந்தைகளை பாற்றுவிட்டு அவர் சென்றார் நாரதா நாரலையான விடிய காலம் ஜல்லிக்கு போயிட்டு போய் பாரு ஆகையினால பார்த்தாள் இந்த நாரதர் சென்று விட்டார் ஆதி கைலாசத்துல இவர்கள் இங்க இப்படி இருக்க ஆதி கைலாசத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமான் அகில உலகுக்கெல்லாம் படியளந்து பார கைலாசத்திலே வந்திருக்க ஆதிசக்தி பார்வதி வழக்கம் போல் பாதம் பணிந்தா பணிவடைகளை செய்தா பால் வளங்கள் எல்லாம் கொடுத்து பவுசோடு இருக்கும் போது சுவாமி பகவானே பூலோகம் பொரியல பூலோகம் போறேன் படியளக்க போறேன்னு சொல்லுதியலே சுவாமி படியளக்க போகும்போது இந்த பார்வதி அழகை விட யாராவது அழகா இருக்க பாத்திருக்கீங்களா என்னிலையும் அழகான பெண்கள் பார்த்ததுண்டா கேட்டதுண்டா கேட்டதுண்டு பகவானை சொல்லணும் அப்படின்னு பார்வதி கேட்க பகவான் பார்த்தார் பார்வதி எனக்கு படி அளக்கவே நேரம் காணவில்லை எவ அழகா இருக்கா எவ அழகு இல்லாம இருக்கா இத பார்க்கவா எனக்கு தேரும் அப்படின்னு சொல்லி பார்வதி இடத்துல என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன பகவானோட மனைவி என்று மனைவி என்று பவுசுடன பேசாதம்மா பார்வதி பவுசுடன பேசாதம்மா பகவானோட மனைவி பவுசுடன பேசாதம்மா ஈசனோட மனைவி என்று எகத்தாளாமா பேசாதம்மா கடவுளோட மனைவி என்று கடவுளோட மனைவி ஏ கண்ணன் தங்கை பேசாதம்மா பார்வதி கண்ணன் தங்கை பேசாதம்மா கடவுளோட கண்ணன் தங்கை பேசாதம்மா கண்ணன் தங்கை ஆண்டவரும் சொன்னவா அம்மை சதி பார்வதி மரணர் மேல கோபம் கொண்டு அலைகடலை நாடி வாரா பகவன் மேல கோபம் கொண்டு பகவன் மேல கோபம் கொண்டு பார்வதியும் வாராளே பகவான்
பார்த்தேன் பார்க்கலன்னா முடிஞ்சு போச்சு. பவானோட மனைவி என்று பவுசோடு பேசாத, ஈசனோட மனைவி என்று எகத்தாளமா பேசாத, கடவுளோட மனைவி என்று கண்ணன் தங்க பேசாதன்னு சொன்னதுனால பார்வதி பகவ மேல கோபம் கொண்டு அவ அலைகடலை தேடி அண்ணன் வீட்டுக்கு வாரா. யாரா இருந்தாலும் பிறந்தவா பொண்ணா பிறந்தவா புருஷன் வீட்டுக்கு கோபம் போக்கும். புருஷன் கிட்ட கோவச்சுட்டா அவ எங்கேயா போவா? பிறந்த வீட்டை தான் தேடி போவா. ஆளங்கிட்ட கோபம் கொண்டா எங்க போவா? அண்ணன் வீட்டுக்கு போவா. ஆனா அப்படி போறது தவறு. ஏன் சொல்லுதம்னா, ஒரு பெண்ணா பிறந்தவளை ஒரு புருஷனை பார்த்து ஒரு கணவனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா, ஒரு பெண்ணகளா பிறந்தா அவ என்னைக்கு இருந்தாலும் பெண்ணா பிறந்த அன்னைக்கு அவ அடுத்தவருக்கு சொந்தக்காரி தான். பெண்ணா பிறந்தாலே என்னைக்கு இருந்தாலும் அவ அடுத்த வீட்டுக்கு சொந்தக்காரி. கூட்டி வளர்த்தாலும் அது ஊரா வீடு போற புள்ள. தேத்தி வளர்த்தாலும் தேச விட்டு போற புள்ள. ஆசதீர வளர்த்தாலும் அது அடுத்த வீடு போற புள்ளதான். ஆகையினால பெண்ணா பிறந்தவா அண்ணன் வீட்டுக்கு போக கூடாது. யான்னு சொன்னா, என்னைக்கு இருந்தாலும் சரி குண்டவன் வீட்டு சோறு தான் கொதிக்க அண்ணன் வீட்டு சோறு ஆறத்தான். சரி சடவுல போய் இருந்தாலும் என் மைனி கொஞ்சம் சோறு கொடுங்க வயிறு பசிக்குன்னு கேட்டா சம்மந்தி சொல்லுவா, என்ன கொஞ்சம் பொறு, அங்க அண்ணன் வேலைக்கு போயிருக்கவா கடைக்கு போயிருக்கவா வரட்டும், வந்த உடனே எல்லாரும் சேர்த்து சாப்பிடுவோம் அப்படிம்பா. இதே சொந்த வீடு புருஷ விட இருந்துச்சுன்னா, புருஷன் எங்க போனாலும் சரி கொலை துடிச்ச நேரம் அந்த அன்னைக்கு வச்சு சாப்பிடக்கூடியது அந்த உரிமை அவளுக்கு உண்டு. வாயில உனக்கு தண்ணியும் ஊத்தி வச்சிரு, ரெண்டு கங்கையை அள்ளி போட்டு அரிசியும் போட்டுற வேண்டியது என்ன. ஆகையினால பார்த்தால் இந்த பார்வதி வருகிற போது திரிலோக சஞ்சாரி, தேவர்களுக்கு உபகாரி நாரத மகாமுனிவர் கண்டார். அம்மா எங்க போறிய? பகவான்கிட்ட இந்த பூவுலகிலும் சரி படியளக்க போகும்போது என்னையா அழகான பெண்ணை பார்த்ததுண்டா கேட்டதுண்டான்னு கேட்டேன். பார்த்தேன் பார்க்கலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவர் சொல்லிட்டு இருக்க போறாரு, என் வேலையை பார்த்துட்டு நான் இருக்க போறேன். இனிய பார்த்து பகவானோட மனைவின்னு பவுசோட பேசாத, ஈசனோட மனைவின்னு எகத்தாளமா பேசாத, கடவுளோட மனைவின்னு கண்ணன் தங்க பேசாதன்னு சொல்லுகிறார். அதனால அந்த மனுஷங்கிட்ட நம்ம ஒரு நாள் இருக்க மாட்டேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வாரா. அப்ப தான் சொல்லுதார் நாரதர் கலகலன்னு சிரித்தார். என்ன அம்மா என்ன தான் அழகு என்று தானை தன்னோ தனனை தன்னா அம்மா தானை தன்னோ தனனை தன்னா ஏ தந்தனை தோ தனனை தன்னோ ஏ வேளை நல்ல வேளை அம்மா ஏ அம்பிகையே உச்சுமாளிய பாடுவாளா யாதாளி போடுவாளா ஏ ஒன்னாங்கரகம் அம்மா ஏன் ஓடி வரும் பொற்கரகம் மூணாங்கரகம் அம்மா ஏ முத்து வச்ச பொற்கரகம் ஏ அஞ்சாங்கரகம் அம்மா ஏ அம்பிகைய உச்சுமாளி ஏன் ஆடி வரும் பொற்கரகம் அம்மா ஏ இந்தாய உச்சுமாளி இசைந்தாடும் பொற்கரகம்
ஐயா நல்லடமா முல்லாவா கமரப்பு மணியழகா பஞ்சம் முருகையில அணுகுத்தாடி முருகையில வேளையான வேளை ஐயா ஜமயம் ஐயா அம்பிகைய உச்சமாளே அக்கீரி சட்டிக்காரே ஆயிரங்கள் மனக்காரே ஆடி வாரா பாடி வாரா அதோ ஆளி போட்டு வாரா பலக்காரி சாலக்காரே கட்டிக்காரே வீரப்பதா விசடையா வீட்டாடு தலைமுடியா அப்போ சடை அழகே அம்மையான உச்சமாளே உலகமெல்லாம் கேரி சட்டிக்காரே அம்மையான உச்சமாளே கும்பத்தழகி அம்மா அது கோபால தங்கையம்மா கரகத்தழகி அம்மா கிருஷ்ணனுக்கு தங்கையம்மா மலப்பாரி தேவி அம்மா முருகனோட தங்கையம்மா ஊரு சுத்தி வாராள உத்தமையா உச்சுமாளே நாடு சுத்தி வாராள கட்டி விட்ட மக்கள் கலசத்தில பிறந்தவாளா அழகியம்மா ஆடவாளா பாடுவாளா ஆதாளி போடுவாளா நல்ல வேலை ஐயா ஐயாவான சுடல ஐயா இது சமயம் உன்னை போல தேவதையா உலகத்தில மக்களையா உச்சமாளே பொய்யாதே கொடுத்தா தப்பாதே ஆடி வாரா பாடி வாரா ஆடி போட்டு வாரா தொலைங்க முழுவடைங்க சந்தடத்தாமே தொலைங்க கரகத்தழகியவா கிருஷ்ணனுக்கு தங்கையவா அம்பத்தழகியவா கபால தங்கையவா சக்கிரி மேல வைத்து ஆடி வாராள அம்பிகைய உச்சமகளே அக்கீரி சட்டி தூக்கி அருளாடி வாராள அப்பைய கைபிடித்து நீதி சொத்தி ஆடி வாரா கப்பலைய கைபிடித்து கண்டவருக்கு ஒரு கொடுப்பா அம்பிகைய உச்சமகளே வாக்கு சொன்ன பொய்யாதே வரம் கொடுத்தா தப்பாதே சொல்லி வரம் கொடுப்பவள கழுத்தாத்து உச்சமாளே சொல்லி வரம் கொடுப்பவள உச்சமாளே பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பவள பிள்ளை இல்லாதவர்களுக்கு வரம் கொடுப்பவள நல்ல வேலையம்மா சமயம் ஐயாவான சுடலே ஐயா அஞ்சு அள்ளிய பம்போட்டவர் தான் யாரோ பொய்யானதா மாயாண்டே எழுதிய பம்போட்டவர் தான் வேட்சியம்மா கும்பத்தை
கொங்குலுங்க கோட்டங்குலுங்க தய கும்பத்தின் பலை அங்குலுங்க அம்மா கும்பத்தின் பலை அங்குலுங்க கும்பத்தின் ஆடி வருகிற உச்ச மகளுக்கு ஆனந்த கும்மி அடிப்போமே கும்மி அலேலோ ஆனந்த கோலவ போடுங்களே மஞ்சமா